பிச்சைக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, ஒவ்வொரு கிலோ அரிசியை போட்டுட்டு ஒரு 2 காய்கறியும் போட்டுட்டு அப்படின்ற கதையில இல்லாம, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, எப்போவெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய மனதில் ஈரத்தை ஏற்படுத்துகிறானோ அப்போவெல்லாம் உதவுங்கள். இங்க பிச்சைக்காரனை தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. அக்கம் பக்கத்துல வசிக்கக்கூடிய விதவைகளை கவனிங்க, அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடிய நலிந்த மக்களை கவனியுங்கள், அக்கம் பக்கத்தில் வறுமை நிலையை சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே புழுங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு ஏழையானவளையும் நீங்கள் பாருங்கள், அவளுக்கு உதவி செய்யுங்கள். அவளால் வெளியில டப்பு டப்புன்னு பேச முடியாது. சில பெண்கள் மட்டும்தான் வாயை திறந்து அழுவாங்க, வாயை திறந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா எல்லா பெண்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஈரத்துணியை வயிற்றில் கட்டிக்கொண்டு தன் வறுமையையும் கஷ்டத்தையும் மறைத்து புதைகுழிக்குள் செல்கின்ற வரைக்கும் மானத்தோடு வாழ்ந்த பெண்களை நான் பார்க்கிறேன்.